திமுக முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த தாவேகா அரசு எந்த மாயவலை மூலம் உருவானதோ அதேபோன்று சமூக வலைத்தளங்கள் மூலம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளோம். மேலும் தமிழக முதல்வராக ஆதவ் அர்ஜுனா செயல்படுகிறார் எனவும், முதல்வர் விஜய் பொம்மை முதல்வராக உள்ளார் எனவும் அடுக்கடுக்கான காரணங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார். இந்த ஆட்சியில் கோவையில் என்ன நடந்தது, சென்னையில் என்ன நடந்தது? தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எல்லா இடத்திலும் கஞ்சா விற்கும் நிலை இந்த அரசாங்கத்திற்கு தெரியுமா? தமிழக முதலமைச்சர் தூங்கிக் கொண்டு இருக்கிறாரா? தமிழக முதலமைச்சர் விஜய் வருகின்றார், போகின்றார். ஆனால் அறிக்கைகள் யார் மூலம் வருகிறது என்றால் ஆதவ் அர்ஜுனா என்ற லாட்டரி கும்பல் மார்டின் இன்றைக்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் தமிழகத்தில் இறைத்திருக்கிறார் என்று மக்கள் கேட்கின்ற வகையில் நடைபெற்று வருகின்றது. சீக்கிரத்தில் தமிழகத்தில் லாட்டரி விற்பனையும் வந்துவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கின்றது என்று கூறியுள்ளார். இந்த ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அனைத்தும் நடக்கிறது என்றால் இந்த அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறதா என்று மக்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆட்சி, நாங்க ஆட்சிக்கு வந்தால் 2500 தருவேன் என்றார்கள், தரவில்லை. 1000 ரூபாயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய பின்தான் கொடுத்தார்கள். மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பேன் என்றார்கள், கொடுப்பார்களா? மேலும் தாய்மாமன் சீர் வழங்குவேன், பட்டுச்சேலை வழங்குவேன் என்றெல்லாம் கூறினார்கள். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் என்றார்கள். எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள்? இதற்கெல்லாம் சட்டமன்றத்தில் எங்களிடம் பதில் சொல்ல வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக கூறி மேடைக்கு மேடை ஆக்ரோஷமாக பேசி ஆட்சிக்கு வந்தவர் முதல்வர் விஜய். ஆனால் தற்போது அவரது ஆட்சியில் ஒரு பச்சிளம் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடூரத்திற்கு பிறகு அவர் நடந்து கொள்ளும் விதம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இன்று அரசு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு வெளியே வந்த முதல்வர் விஜயிடம் சூலூர் சிறுமி கொலை வழக்கு மற்றும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முயன்றனர். ஆனால் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த முதல்வர் செய்தியாளர்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு மிக அவசரமாக தனது காரில் ஏறி விரைந்து விட்டார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத தைரியமில்லாத முதல்வர் ஓடுகிறார் என்று இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பலத்த கண்டனங்களை பெற்று வருகிறது. தேர்தலுக்கு முன்பு மாற்றம், அதிரடி நடவடிக்கை என பேசிவிட்டு சட்டம் ஒழுங்கு என்று வரும்போது நிர்வாக ரீதியாக தாவேகா அரசு ஒட்டுமொத்தமாக சொதப்பி நிற்கிறது. முதல்வர் விஜய் கேள்விகளுக்கு பயந்து செல்வது, உயர் அதிகாரி பிரஸ் மீட்டில் சிரிப்பது, அமைச்சர் இதை அரசியல் என்று கொச்சைப்படுத்துவது என அரசின் ஒவ்வொரு நகர்வும் அவர்களின் முதிர்ச்சியற்ற அரசியல் மற்றும் நிர்வாக தொய்வையே காட்டுகிறது. இவர்களையா நம்பி மாற்றத்திற்காக வாக்களித்தோம் என்று வாக்களித்த மக்களே குமரும் நிலைக்கு விஜய் அரசு தள்ளப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை காக்க தவறியது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை காயப்படுத்திய இந்த விவகாரம் விஜய் அரசுக்கு விழுந்த மிகப்பெரிய சம்பட்டி அடியாகும்.